Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முன் உள்ள சவால்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். திரைத்துறையில் உச்ச நட்சத்திரம், இன்னும் திரைத்துறையில் இருந்து முழுமையாக வெளியே வராத ஒரு அரசியல் கட்சி தலைவர், அறிக்கைகள் வாயிலாக தனது குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர். கட்சி தொடங்கியது பிப்ரவரியில். அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் கட்சியின் முதல் மாநாடு நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அறிக்கைகளும் கண்டனங்களும் தாவேக தரப்பிலிருந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள இந்த நேரத்தில் விஜயே சொன்னது போல 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்று அக்கட்சி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இக்கட்சிக்கு இளைஞர் பலம் ஒரு சாதகம் என்கிறார் பத்திரிகையாளர் சாமிநாதன். தேர்தல் நெருக்கத்திலேயே ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கு, ஜனநாயகன் அப்படின்னு அதுக்கு பேர் கூட சூட்டியிருக்காங்க. சோ இதெல்லாம் வைத்து அவருக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமா நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சிகளிலுமே இந்த அளவுக்கு இளைஞர்கள் பலம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இளைஞர்கள் பலம் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல தான் இருக்காங்க. சோ அந்த இளைஞர்களுடைய பலம் அப்படிங்கிறது விஜய் கட்சியினுடைய மிக முக்கியமான சாதகமான அம்சம். மனையூரை கடந்து விஜய் வெளியே வருவதென்பது மிகவும் குறைவாகவே இருப்பதோடு முக்கிய பிரச்சனைகளில் கூட அந்த கட்சி முன்னிலையில் நிற்கவில்லை என்ற அம்சங்களை அவதானிப்பதாக கூறுகிறார் சாமிநாதன். அவர் அரசியல் கட்சி பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல பலியானவங்களோட இல்லத்திற்கு போனதா இருக்கலாம், நீட் விவகாரத்துல உயிரிழந்த அனிதா அவர்களுடைய இல்லத்துக்கு போனதா இருக்கலாம், ஈழ பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே அன்றைக்கு இருந்த விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் இருந்ததா இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள்ல அவங்க களத்துல இருந்தாலும் கூட உள்ளூர்ல மாவட்ட அளவிலான அரசியல்ல அவங்க பெரிய அளவுல களமாடினது இல்ல. நிர்வாகிகளை அரசியல் மயப்படுத்துவதில் பெரும் இடைவெளி இருப்பதாகவும் கூறும் சாமிநாதன், கட்சி தொடங்கிய இந்த ஓராண்டில் இதுவரை செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை என்பதும் பாதகமான அம்சம் என்கிறார். கட்சியின் முதல் மாநாட்டில் 3/4 மணி நேரமும் பரந்தூரில் மக்களை சந்தித்த போது 11 நிமிடங்களும் என கட்சி தொடங்கிய இந்த ஓராண்டில் 1 மணி நேரம் மட்டுமே பேசியிருக்கிறார் விஜய். பெரும்பாலான நேரங்களில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆளும் கட்சி மீதான விமர்சனங்களையும் அவர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவாகவும் சில நேரங்களில் அறிக்கை வாயிலாகவும் மட்டுமே தெரிவித்து வருகிறார். இந்த தடைகளை உடைத்து அவர் முழுமையான அரசியல் களத்திற்கு எப்போது வருவார் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.